இப்போ நீங்கள் சொல்கிறது லாங்கில் வந்து இவி பஸ் வந்து லான்ச் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிட்டிக்கு வந்து எங்களால் முடியல மெயின்டெனன்ஸ், அதனால அவுட்டரில் போகிற வண்டி அனுப்பலாம். இது ஏன் வால்வோ போய் வாங்கணும்? இப்போ வால்வோ வாங்க வேண்டிய அவசியம் என்ன? வால்வோ இப்போ நேற்று வந்த வண்டியா? இவி வந்து எதிர்காலத்தில் நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொல்யூஷன் இல்லாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ இதில் வந்து பொல்யூஷன் வரதானே செய்யும் வால்வோவில். இது டீசல் வண்டி தானே, கேஸ் வண்டியும் கிடையாது. அப்போ அந்த வண்டி ஏன் போய் நம்ம போய் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணோம்? பர்ச்சேஸ் பண்ணோன்னு வந்தால் லாபமாக இருக்கிற பர்ச்சேஸ், அதாவது வந்து இப்போ நீங்கள் ஆம்னி பஸ்ஸு, இது வந்து லைலேண்ட் வண்டி தான். ஆனால் எல்லாமே இதே கேள்வி கேட்பாங்களா சார் உங்ககிட்டயும்? அப்போ நீங்கள் எதுக்கு வந்து வால்வோ வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் எதுக்கு வால்வோ சார் கொள்முதல் பிகினிங்கில் பண்ணீங்க? வாங்கி தான் நிறுத்திட்டோமே. நம்ம வந்து வரும்போது ஒரு புதுசாக வருது ஒரு ப்ராடக்ட்டு, அப்போ வாங்குறோம் நம்ம அந்த பேருந்தை. நூற்றுக்கணக்கான வண்டி 1, 2 இல்லை, வாங்கி ஓட்டினோம், லாஸு. அதை நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸே பண்ணலையே. ஒரு டைம் பண்ணாங்க அம்மா ஆட்சி காலத்தில், அதை வந்து அதோட க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி மெயின்டைன் பண்ண முடியல. மெயின்டைன் பண்ண முடியல. வந்து கம்பெனியில் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளம், வண்டி நிற்கிது, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா இனிமேல் வேண்டான்னு முடிவு எடுத்து விட்டாச்சு. திரும்ப நீங்கள் அவசியம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இதே வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆம்னி பேருந்து. ஆம்னி பேருந்து பூராவே வந்து சாதாரண லைலேண்ட் வண்டி, 6 வீல் வண்டி தான். அந்த வண்டி விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா எல்லாம் சஸ்பென்ஷன்லாம் ஏர் சஸ்பென்ஷனு அதெல்லாம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி வண்டி வாங்கினா 5,000 கிலோமீட்டர் டீசல் போகுமே. பப்ளிக் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதுவும் டீசல் வண்டி தான், வால்வோவும் டீசல் வண்டி தான். நீங்கள் ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்?